ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான்ஸ் உங்கள்டன் நான் சேனல். இன்றைக்கி நான் ஒரு அருமையான ரெசிபியோடு வந்திருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு வீக்கெண்டு, வீட்டில் வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் அதை உங்களுக்கு சமைச்சு காட்டணும். நம்ம ரொட்டீனாக செய்கிறது தான், பட் இன்றைக்கி நான் அதை உங்களோட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நான் அதுக்கு வந்திருக்கிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நான் சொல்லணும். வஞ்சிர மீன், அதை சீர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ரிச் இன் ஹை நியூட்ரியன்ட் இருக்குது. இதனால நம்ம ஹார்ட்டுக்கு அது நல்ல ஹெல்த்தியான விஷயம். பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்கின்னுடைய சாஃப்ட்னஸ்க்கு, ஸ்கின் நல்ல ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். இதை வந்து ஒரு மண் பானையில் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இது ஸ்பெசிஃபிக்காக நாகர்கோயில் டைப் டிஷ்ஷு பேட்டர்னில் நான் குழம்பு செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது ரெகுலராக நான் கன்சியூம் பண்ணுறது, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த வகையான ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப நாக்கில் தண்ணி ஊறுற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால நான் அதை ரெண்டாக நல்லா கழுவுனேங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவணும். எந்த ஒரு நான்வெஜ்னாலும் நம்ம நல்லா சுத்தமாக கழுவணும். அப்போ தான் அந்த கவுச்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். தண்ணியில் நல்லா கழுவிட்டு ரெண்டாக பிச்சுட்டேங்க. குழம்புக்கு ஏற்ற துண்டெல்லாம் தனியாக எடுத்துட்டு வறுக்கிறதுக்கு வசதியாக, ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ வந்து வறுக்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணதுக்கு மிளகாத்தூள் 1/2 கிலோக்கு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், உப்புத்தூள், பெப்பர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேங்க. இதை வந்து தண்ணியில் கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்தும் நம்ம தடவலாம். விருப்பப்பட்டவங்க லெமன் வந்து ஒரு பாதி பழம் எடுத்து அதில் கொஞ்சம் விடுங்க. நிறைய கொடுத்தா டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டு அதை நல்லா கொஞ்சம் தண்ணி கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இப்படியே இந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படி மாறி மாறி பரட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு இதை வந்து மூடி கொஞ்சம் நேரம் வச்சிருங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டு. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணுறேங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் எடுத்துக்கணும். தேங்காய் இது கீந்து வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் கீந்து 2 வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கிறேங்க. இப்போ என்ன செய்யணும்னா, அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளை அடுப்புல வச்சு லேசா வதக்கணுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் வைக்கணும். வச்சுட்டு அந்த சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அந்த மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு மிக்சியில அரைச்சி நைஸா அரைக்கணும். பரப்பரன்னு அரைக்க கூடாது, நைஸா அரைச்சிடணும். இப்ப வந்து அந்த பாத்திரத்தை நம்ம அந்த மண் சட்டி ஒண்ணு எடுத்திருக்கோம். மண் சட்டியில வந்து நம்ம அந்த மீனை எடுத்துட்டு அதுல வந்து அந்த மசாலா போட்டு நம்ம வச்சிட்டோம். புளி வந்து பாத்தீங்கன்னா, நான் எடுத்த அளவு பாத்தீங்கல்ல, ஒரு 2 நெல்லிக்காய் அளவு எடுக்கணுங்க. புளி நல்லா கரைச்சி, அதுல நாகர்கோயில் புளி நல்லா கொஞ்சம் இன்னும் இதா இருக்கும். அது 2 நெல்லிக்காய் அளவு எடுக்கணும். நீங்க எடுத்து நல்லா தண்ணி கரைச்சி அந்த தண்ணி விட்டு அந்த கன்சிஸ்டன்சி லெவல் தெரிகிறது வரைக்கும் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ வந்து கீந்த பச்சை மிளகாய் எடுத்து அதுல போடணும். கீந்த பச்சை மிளகாய் அதில் போடணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இருக்கும். கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்க. காஞ்சி போன கருவேப்பிலையை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அந்த குழம்புக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து அதில் போடணும். இந்த பச்சை மிளகாயை நம்ம போடுறதுக்கு காரணமும் அந்த ஃப்ளேவருக்காக தான். பச்சை மிளகாயுடைய ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புக்கு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அதுக்காக நிறைய போடக்கூடாது. 2 பச்சை மிளகாய் தான் போடணும். கீந்து போட்டா போதும். நல்ல ஒரு மாங்காய் பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போ அந்த சீசன் இல்லாததுனால இந்த மாங்காய் தான் கிடைச்சிது. ஆக்சுவலா அந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சா இன்னும் ருசியா இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு மஞ்சாடியில தாங்க கல்லுப்பு வச்சிருக்க பிடிக்கும். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கு. அந்த கல்லுப்பு நல்லா ஒரு தூக்கி கொடுப்போம். நீங்க பவுடர் சால்ட்டை விட கல்லுப்பு யூஸ் பண்றது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ அப்படி எடுத்துக்கோங்க. எல்லாம் கூட்டி குழம்ப அடுப்புல ஏற்றி மண் சட்டியில வைக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதை வந்து மிதமான சூட்ல வைக்கணும். தடதான் எரியக்கூடாது. மட்டன் மாதிரி எல்லாம் இது ரொம்ப நேரம் வேகிற விஷயம் கிடையாது. மீன் சீக்கிரம் வெந்துடும். நீங்க மாங்காவை அந்த நேரத்துல நம்ம இப்படி வெட்டி வச்சுக்கணுங்க. குழம்பு வந்து இப்போ கொதிச்சிருச்சு பாருங்க. மூடி வச்சிருக்கணும். குழம்பு ஸ்மெல்லு வரும், வாசனை வரும். அப்பதான் மூடியை திறக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு இந்த வீடே வாசமா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து மாங்காவை எடுத்து அதுக்குள்ள போடணும்.
மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் வெந்துருங்க. இந்த நேரத்தில் நான் அந்த மீனையும் இடையில ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 1/2 hour எனக்கு டைம் இருந்துச்சு. இந்த பக்கம் அடுப்பை வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு 2யும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிச்சவங்க தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்க வேற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் 2மே ரெடி ஆயிடுச்சுங்க. இடையில சாப்பாடை போட்டாச்சு, குழம்ப ஊற்றியாச்சு, ஃபிஷ்ஷை எடுத்து ஃப்ரையாக வச்சாச்சு. கூடவே ஒரு கூட்டு வெஜிடபிளில் பண்ணிக்கிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக அன்னைக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காட்டின ஃபிஷ் குழம்பு மண் சட்டியில் எப்படி செய்யணும் அந்த வீடியோவும் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும் இது 2யும் நான் வஞ்சிர மீன் வச்சு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம ஊர் நாகர்கோவில் ஸ்டைல் டிஷ்ஷு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக வரணும். அப்போதான் என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். அதனால உங்களுடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். நான் இன்னும் மோர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.